ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 7வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி திவ்யா கணேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,19,057 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.65% வந்து இருந்துட்டு இருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ இந்த வாரத்தோட தொடக்கத்திலேருந்தே நம்பர் 1 பொசிஷனை பிடிச்சி கடைசி வரைக்கும் நம்பர் 1 பொசிஷன்லேயே வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு அப்ளாஸை வந்து கண்டிப்பாக திவ்யா கணேஷ்க்கு வந்து கொடுத்தே தீரணும். ஸோ திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து சாண்ட்ராவிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தாலே போதும், திவ்யா கணேஷுக்கான நிறைய வாக்குகள் வரும். அண்ட் இன்னும் கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னாவே வெறித்தனமான வாக்குகள் விழுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. 2வது பொசிஷனில் விஜே பார்வதி அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,10,101 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12.63% இருந்துட்டு இருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஆக்சுவலாக விஜே பார்வதி 2 வாரங்களாக ஒரு மாதிரி வந்து ஆயிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். சொல்லப்போனால் அவங்களுடைய ஆட்டத்தில் கொஞ்சம் தோய்வு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னும் அடித்து கூட ஆடினாங்க அப்படின்னா நெகட்டிவிட்டி பரவினாலும் பார்வதி அவர்களுக்கு இன்னும் கூட ஃபேன் பேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. 3வது பொசிஷனில் விக்ரம் அவர்கள் வந்து இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 96,395 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.05% இருந்துட்டு இருக்காங்க விக்ரம் அவர்கள். ஸோ விக்ரம் அவர்களை பொறுத்த வரையிலும் நல்ல ஒரு பிளேயராக இப்போதைக்கு வந்து வளம் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆக்சுவலாக ஏதோ ஒரு படம் பார்க்குற மாதிரி வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாப் முழுக்க அமைதியாக இருந்த பையன் செகண்ட் ஹாப் முழுக்க வச்சு வெளுத்து வாங்குற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு இருக்காருல. சில நேரங்களில் அது நெகட்டிவாக வந்து போயிடுது, சில நேரங்களில் நல்ல பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இவ்வளோ வாக்குகள் மக்கள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 4வது பொசிஷனில் சபரிநாதன் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 70,636 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.1% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய சபரிநாதன் அவர்கள். ஸோ சபரியை பொறுத்தவரையிலையும் எந்த விதமான பர்ஃபார்மன்ஸும் இந்த வாரத்தில் பெருசாக பண்ணவில்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா சபரி அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்காரா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு ஆயிடும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் நம்மளுடைய அரோரா சிங்க்லர் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 65,685 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.53% இருந்துட்டு இருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அரோராவை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்பயுமே ஆவரேஜ் ஓட்டிங்ஸை வந்து வாங்கக்கூடிய நம்முடைய அரோரா சிங்க்லர் அவர்கள் அவங்கள பொறுத்தவரையிலும் இப்போதைக்கு எக்ஸ்ட்ராடினரியான வாக்குகளை வாங்கி 5வது இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தா 6வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனி அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 56,423 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.47% இருந்துட்டு இருக்காங்க கனி திரு அவர்கள். ஸோ கனி அவர்களை பொறுத்தவரையிலும் இந்த வாரம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபுல் கிராப் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியான ஒரு வாரம் அப்படின்னு வந்து நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன். இந்த வாரம் கனிக்கான வாரம், இந்த வாரம் ரம்யாவுக்கான வாரம், இந்த வாரம் கெமிக்கான வாரம் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி 3 பேருமே பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் ரம்யா கொஞ்சம் டவுன்லேயே வந்து இருக்காங்க. 7வது பொசிஷனில் கெமி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 55,107 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.32% வந்து இருந்துட்டு இருக்காங்க கெமி அவர்கள். ஸோ கெமியை பொறுத்தவரையிலும் இந்த வாரத்தில் நல்ல ஃபைட் பண்ணியிருந்தாங்க, அதே போல் நல்லா அழுதுருந்தாங்க, அதே போல் நல்ல ஃபன்னும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் எல்லாத்தையும் மிக்சடாக வந்து கொடுத்ததுனால நம்ம கெமி அவர்களுக்கு நல்ல வாக்குகள் வந்திருக்கு இந்த வாரத்தில் முன்பை விட கம்பேர் பண்ணும்போது. அதுக்கடுத்து சாண்ட்ரா அவர்கள் 8வது இடத்த பிடிச்சிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 53,793 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.17% இருந்துட்டு இருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ராவை பொறுத்த வரையிலையும் ஆரம்ப காலகட்டத்தில் அடித்து தும்சம் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் வீக்கெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் போன வாரம் கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி வந்துருந்தது. பட் சாட்டர்டே எபிசோடுக்கு அப்புறம் டோட்டலாக சாண்ட்ராவை பற்றின ஒப்பீனியனே வந்து டோட்டலாக மாறிடுச்சு ஆடியன்ஸ்க்கு. பட் இந்த வாரம் இன்னும் மோசமாயிடுச்சு அவங்கள பொறுத்த வரையிலையும். ஸோ அதுக்கடுத்த 9வது பொசிஷனில் வியானா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 49,432 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.67% இருந்துட்டு இருக்காங்க வியானா அவர்கள். ஸோ வியானா அவர்கள் பொய்யானா பியானா அப்படின்னு சொல்லி
பல மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி வியானா அவர்களை பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானாவுடைய பர்ஃபார்மன்ஸ் நாளடைவில் தோஞ்சி போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கடுத்தாக 10வது பொசிஷனில் பிரஜன் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 49,281 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.65% வந்து இருந்துட்டுருக்காங்க பிரஜன் அவர்கள். ஸோ பிரஜனை பொறுத்த வரலையும் அவர் கேமை வந்து இண்டிவிஜுவலாக விளையாடுறாரோ இல்லையோ, ஆனால் சாண்ட்ராவுக்கு செம்மையாக முட்டு கொடுக்கணும் அப்படின்றதுல மட்டும் உறுதியாக இருக்கிறாரு. பட் அவரை நம்ம குத்தம் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க ஒய்ஃபுக்கு வந்து அவர் பயங்கரமாக சப்போர்ட்டிவாக வந்திருக்காரு. ஸோ அதனால் அவர் வந்து எதுவும் தப்பாக நினைக்காதீங்க, சரிங்களா? 11வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 49,194 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.64% வந்து இருந்துட்டுருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். ஸோ சுபிக்ஷாவை பொறுத்த வரையிலும் சுத்தம் சுகாதாரம் அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. கண்டென்ட் ஒன்றுமே இல்லை. நிஜமாகவே நிறைய கஷ்டப்பட்டாங்க. பிக் பாஸ் டீம் வந்து அவங்களுக்கு பெருசாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து தரலை, ஓகேங்களா? ஸோ அதனால் சுபிக்ஷா ரொம்ப லோவாக வந்திருக்காங்க. அதுக்கடுத்து 12வது பொசிஷனில் அமித் அவர்கள் வந்திருக்காங்க. 48,848 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.6% வந்து இருந்துட்டுருக்காரு. ஆக்சுவலாக இந்த மனுஷன் வந்து உட்காந்துட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டுருக்காரு விக்கல்ஸ் கிட்ட. என்ன புலம்புறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா என்னை யாருமே ஒஸ்ட்டாகவும் சொல்ல, வார்டனாகவும் சொல்ல, பெஸ்ட்டுன்னு சொல்ல, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ நான் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் அப்படி என்ன தான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, புரியல எனக்கு அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டுருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஓட்டிங்ஸும் வந்திருக்கு. பட் பார்ப்போம். 13வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ. 48,039 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.51% இருந்துட்டுருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ரம்யாவுடைய வாரமாக இந்த வாரம் இருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு நான் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து, அது குறிப்பாக இந்த வாரத்தோட தொடக்கத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருந்தேன். ஒரு சில இன்சிடெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்காக கிரியேட் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை எலிவேட் பண்ணி அவங்க பெருசாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணாமல் போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ரம்யா அவர்கள் வந்து அப்படியே கடைசி பொசிஷனில் வந்து இருந்துகிட்ருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ஸோ இப்போதைக்கு வந்து டான்சர் ஜோனில் இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வியானா, பிரஜன், சுபிக்ஷா, அமித் பார்கவ் மற்றும் ரம்யா அவர்கள் 5 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டான்சர் ஜோன் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த 5 பேரில் யார் எவிக்டாக வெளியே போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக ரம்யா ஜோவை அனுப்பணும் அப்படிங்கிறத எல்லாரோடைய ஏக்கமாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா யார் அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஒவ்வொரு வாரமும் அவங்க தான் கம்மியான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் பிக் பாஸ் டீமால் ரொம்ப செல்லப்பிள்ளையாக பார்க்கப்படுகக்கூடிய ஒரு ஆள் இருக்காங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னா அது ரம்யா அவர்கள் தான். ஸோ அதனால தான் ஒவ்வொரு தடவையும் அவங்கள சேவ் பண்ணி வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிடுறாங்க. இந்த தடவையும் அப்படியே பண்ணாங்க அப்படின்னா மக்கள் பயங்கரமாக கொந்தளிச்சிடுவாங்க, குறிப்பாக நான். ஓகே கைஸ், இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.